முக்கியமா பார்க்க வேண்டியது 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு நவீன் தீபக் ராஜாவை வெற்றாரு அப்படின்னா அவர் ஒரு கூலிப்படைக்காரர். அப்ப அந்த கூலிப்படைக்காரரை பிடிச்ச உடனே நீங்க கைய கால உடைக்கிறீங்க அப்படின்னா கூலிப்படையை சார்ந்த நவீனுக்கும் காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் லுங்கியை கட்டிக்கிட்டு அருவாளை வச்சு வெட்டுறாரு, நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நீங்க லத்திய வச்சு கைய கால உடைப்பீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன? காவல்துறை செய்ய வேண்டியது சீர்திருத்தம். காவல்துறை செய்ய வேண்டியது என்ன? அவனுக்கான சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். கொலைக்கான தண்டனை, திருநாட்டு அடிப்படையில் கொலைக்கான தண்டனை, அது வன்கொடுமையா இருந்தா வன்கொடுமைக்கான தண்டனை வாங்கி கொடுத்து சாகும் வரை கூட சிறையில போடுங்க, ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனா அதிகாரத்தை கையில் எடுத்து அவன் யாரா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் கையக்கால உடைச்சு கொண்டு போடுவது என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது. இது தமிழ்நாடு முதலமைச்சருடைய அனுமதியோடு நடைபெறுகிறதா? எத்தனையோ மனித உரிமை ஆர்வலர் இருக்காங்க, மனித உரிமை ஆணையங்கள் இருக்கிறது, அவருடைய ஒத்துழைப்பின்படி இது நடக்கிறதா?